الحمد لله وحده، الصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام را، كتاب أنزلناه إليك لتخرج الناس من الظلمات إلى النور بإذن ربهم إلى صراط العزيز الحميد. صدق الله العظيم. الحمد لله. குர்ஆனுடைய 14வது சூரத்து இப்ராஹீம். இந்த சூரா மக்கியத்தான, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் இறக்கப்பட்ட சூராவில் இருந்தவையாகும். இந்த சூராவுடைய மொத்த ஆயத்துக்கள் 52 ஆயத்துக்கள் ஆகும். இந்த சூராவுடைய மொத்த கலிமாக்கள், சொற்கள் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 830 கலிமாக்கள் உள்ளன. இந்த சூராவில் உள்ள எழுத்துக்கள், அதாவது அததுல் ஹுரூஃப் என்ற அடிப்படையில் 3497 ஹர்ஃபுகள் கிட்டத்தட்ட உள்ளது. லஃப்துல் ஜலாலா, அல்லாஹுடைய பெயர் இந்த சூறாவிலே 37 தடவை மீட்டி மீட்டி கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த சூரத்து நூஹ் என்ற சூறாவுக்கு பின்னால் இறக்கப்பட்ட சூறாக்களில் உள்ளவையாகும். இந்த சூறாவும் நாங்கள் சூரத்து யூசுஃபிலே பார்த்தோம். 6 நபிமார்களுடைய பெயர் குர்ஆனிலே கூறப்பட்டுள்ளது. அதையும் நாங்கள் அங்கு ஞாபகப்படுத்தினோம். அதில் ஒரு நபிதான் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை தெரியாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். யஹூதிகளையும் அவர்களுக்கு தெரியும். யஹூதிகளுக்கும் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தெரியும். நசரானிகளுக்கும் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தெரியும். முஸ்லீம்களுக்கும் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி தெரியும். எல்லாராலும் ஒரு அறியப்பட்டவர் தான் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹலீலுல்லாஹ், அல்லாஹுடைய உற்ற நேசர் என்பதாக கூட பட்டம் எடுத்தார்கள் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு நிறைய பேர்கள் குர்ஆனிலும் அல்லாஹ் அவர்களை பார்த்து போல்கிறான். அதாவது இமாம் என்ற வார்த்தை அல்லாஹ் குர்ஆனில் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சொல்லும் போது சொல்கிறான். ஏனென்றால் நேரான நல்ல விடயங்களுக்கு அவர் நேர் வழிகாட்டியாக இருந்தார். அவர் கானித் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. அவர் அல்லாஹ்வை பயந்தவராக எப்பவும் வழிபட்டவராக இருப்பார். ஹனீஃபன் முஸ்லிமன் என்ற ஒரு ஆயத்தில் ஹனீஃப் என்று விளங்கப்படுத்துகிறான். ஹனீஃப் என்றால் அல்லாஹுடைய தௌஹீதின் பக்கம் ஷிர்க்கை விட்டு திரும்பாதவர், நேரான பாதையில் உள்ளவர். ஹலீம் என்ற பெயர் குர்ஆனிலே அல்லாஹ் அவர்களுக்கு பாவிக்கிறான். அவர்கள் எல்லா விடயங்களையும் மன்னிக்க கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் என்ற பெயர் இருக்கிறது. அல்லாஹுவை அதிகம் திக்ரு செய்யக்கூடியவர் என்பதாக வருகிறது. அபுல் அம்பியா, நபிமார்களுடைய தந்தை என்பதாக ஒரு பெயர் வருகிறது. ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்திய முறைகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். குர்ஆனிலே 69 இடங்களில் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் வருகிறது. ஆனால் இப்ராஹிம், இந்த சூரத் இப்ராஹிமிலே ஒரே ஒரு ஆயத்தில் தான் அவருடைய பெயர் வருகிறது. சூரத் இப்ராஹிமுடைய 35வது ஆயத், وَإِذْ قَالَ إِبْرَاهِيمُ رَبِّ اجْعَلْ هَذَا الْبَلَدَ آمِنًا وَاجْنُبْنِي وَبَنِيَّ أَن نَّعْبُدَ الْأَصْنَامَ என்ற 35வது ஆயத்திலே ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த துஆக்களுடைய வரிசையில் அல்லாஹு தாலா ஒரே ஒரு முறை ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை இந்த சூறாவிலே ஞாபகப்படுத்துகிறான். ஆனாலும் ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர் குர்ஆனிலே 69 இடங்களில் மீட்டி மீட்டி வருகிறது. ஆனால் சூரத்து இப்ராஹிமிலே ஹசரத் இஸ்மாயில், ஹசரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயர்கள் இந்த சூறாவிலே வருகிறது. 2 மகன்மார்களுடைய பெயர்களும் இந்த சூறாவிலே வருகிறது. இந்த சூறாவுடைய விசேஷ தன்மை என்னவென்றால், அல்லாஹு தஆலா ஆரம்பமாகவே அல்லாஹுடைய தௌஹீதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதாவது அல்லாஹுவை விளங்குவது, நபித்துவத்துடைய ஃபலாயில்கள், சிறப்புகள்,
அமல் செய்வதனுடைய கட்டாயம், நன்றி செலுத்தினால் என்ன செய்வேன், தந்த நிஅமத்துக்களை புறக்கணித்தால் என்ன செய்வேன் என்ற ஆயத்துக்களை கூட அல்லாஹ் இந்த சூறாவில் சுருக்கமாக பேசிவிட்டான். இந்த சூறாவும் ஹுரூஃபுல் முகத்தஅ, அதாவது அலிஃப் லாம் ரா என்ற எழுத்துக்களை கொண்டுதான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அலிஃப் லாம் மீம் ராவுக்கு பின்னால் அல்லாஹ் கிதாபுன், அதாவது எங்கெல்லாம் நாங்கள் பேசினோம் ஹுரூஃபுல் முகத்தஆவை அல்லாஹ் கொண்டு ஆரம்பிப்பானோ அதுக்கு பின்னால் அதிகமான சூறாக்களில் குர்ஆனை பற்றி அல்லாஹ் பேசுவான். நாங்கள் சூரத்துர் ரஅதிலே ஒரு விடயத்தை மறந்துவிட்டோம். அதுதான் அராஃபுடைய தஃப்சீரிலே பார்த்தோம். குர்ஆனிலே 15 சஜதாக்கள் உள்ளன. அதில் முதலாவது சஜதா தான் சூரத்துல் அராஃபிலே வருகிறது. இரண்டாவது சஜதா சூரத்துர் ரஅதிலே வருகிறது. வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் தவ்அன் வ கர்ஹன் வ திலாலுஹும் பில் குதுவி வல் ஆசால். 15வது ஆயத் ரஅதிலே இது சஜதாவுடைய ஆயத்தாகும். எனவே இந்த சூறாவில் அல்லாஹு தஆலா குர்ஆனை கொண்டுதான் இந்த முதலாவது ஆயத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அதுவும் குர்ஆனிலே ஒரு நுட்பமான சில விடயங்கள் உள்ளன. அதில் ஒன்றுதான் அல்லாஹ் முதலாவது ஆயத்திலே இலைக்க லிதுக்ரிஜன் நாஸ மினத் துலுமாத்தி இலன் நூர், நாங்கள் குர்ஆனை உங்களின் பக்கம் இறக்கினோம். ஏன்? நூறின் பக்கம், இருளுகளிலிருந்து நூறின் பக்கம் வெளியாகுவதற்காக வேண்டி, மக்களை வெளியாக்குவதற்காக வேண்டித்தான் இந்த குர்ஆனை இறக்கினோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இங்கு துலுமாத் என்பது பன்மையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. நூர் என்ற வார்த்தை அது தனிமை உடைய வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அன்வார் என்று அல்லாஹுக்கு பாவைக்க இருந்தது. ஆனால் அல்லாஹ் இங்கு இளன் நூர், அதாவது பிரகாசத்தின் பக்கம். உலமாக்கள் எழுதுவார்கள் துலுமாத், குர்ஆனில் எங்கெல்லாம் துலுமாத் அநியாயங்கள் இன்னும் நூர் என்று பேசுவானோ அங்கு துலுமாத்தை பன்மையாக பாய்ப்பான். நூரை அல்லாஹ் எங்கெல்லாம் பாவித்தானோ அங்கெல்லாம் அதிகமான இடங்களில் அல்லாஹ் அதை தனிமையான முஃப்ரதான வார்த்தையில் தான் பாவிப்பான். இது குர்ஆனுடைய விசேஷ தன்மைகள் உள்ளதாகும். அதுக்கு முதலாவது ஆயத்திலிருந்து 4வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா குர்ஆன் இறக்கிற அந்த ஹிக்மத்தை பற்றி பேசுகிறான். 5வது ஆயத்திலிருந்து 8வது ஆயத் வரைக்கும் அல்லாஹு தாலா ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னும் அவருடைய கூட்டத்தை பற்றி பேசுகிறான். அந்த சம்பவங்கள் முடிந்தவுடன் அல்லாஹு தாலா ஒரு ஆயத்தை பேசுகிறான். وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِن شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ وَلَئِن كَفَرْتُمْ إِنَّ عَذَابِي لَشَدِيدٌ. நாங்கள் தந்த நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்தினா லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு நாங்கள் அதை அதிகரித்து தருவோம். மாறாக நீங்கள் அதை புறக்கணித்து வாழ்ந்தால் இன்ன அதாபி லஅன்குஸன்னக்கும் அல்லாஹ்க்கு சொல்ல இருந்துச்சு. ஆனால் அல்லாஹ் சொல்றான், நிஅமத்துக்கள் நீங்கள் புறக்கணிச்சு வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக எனக்கிட்ட கடினமான தண்டனை இருக்குது. وَإِذْ تَأَذَّنَ رَبُّكُمْ لَئِنْ شَكَرْتُمْ لَأَزِيدَنَّكُمْ, நன்றி செலுத்தினா நான் அதிகப்படுத்தி தருவேன். அஸீதன்னக்கும் வலஇன் கஃபர்தும், நீங்க புறக்கணித்தால் அன்குசன்னக்கும் அல்லாஹ்க்கு சொல்ல இருந்தது. ஆனால் அல்லாஹ் பாவிக்கக்கூடிய வார்த்தை இன்ன அஸாபி லஷதீத். வலஇன் கஃபர்தும், நீங்க புறக்கணித்தால் நாங்கள் மிகவும் கடினமான தண்டனை தருவோம். சகோதரர்களே, எவ்வளோ நிஅமத்துக்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த நிஅமத்துக்களை நாங்கள் புறக்கணித்து வாழ்த்தால் அல்லாஹ் இந்த இடத்தில் பாவிக்கக்கூடிய வார்த்தை இன்ன அஸாபி லஷதீத், மிகவும் ஒரு பயங்கரமான வேதனை இருக்குது என்பதாக அல்லாஹ் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்களை பேசிட்டு விளங்கப்படுத்துறான். 9வது ஆயத்திலிருந்து 17வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹு தாலா முந்திய நபிமார்களுடைய கூட்டம், அந்த ரசூல்மார்களை ஏற்று நடந்தவர்களுக்கு நாங்கள் செய்த உபகாரம் என்ன, இன்னும் அவர்கள் புறக்கணித்து வாழ்ந்தார்களே அவர்களுக்குரிய தண்டனை என்ன, குர்ஆனை மறுத்து வாழ்றது, இஸ்லாத்தை மறுத்து வாழ்றவர்களுடைய தண்டனை என்ன, அதை ஏற்று கஷ்டத்தோட நடக்கிறது என்ன என்ற கூலிகளை பற்றி ஹஸரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆத் கூட்டம், சமூத் கூட்டத்துடைய படிப்பினைகளை அல்லாஹ் இங்கு ஞாபகப்படுத்துகிறான். 18வது ஆயத்தில் அல்லாஹு தாலா காஃபிர்கள் எவ்வளோ அமல் செய்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால் அவர்கள் நஷ்டவாளிகள், ஈமானுடைய பெருமதியை பற்றி அல்லாஹ் 18வது ஆயத்திலே விளங்கப்படுத்துகிறான். 19வது ஆயத்திலிருந்து 20வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் தான் படைத்தவன், அவன் சக்தி பெற்றவன் என்ற விடயங்களை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான்.
21வது ஆயத்தில் அல்லாஹு தாலா ஹிவாரு அஹ்லின் நார், நரகவாதிகள் பேசக்கூடிய அந்த விடயங்களை பற்றி அல்லாஹ், அவர்கள் கதைக்கக்கூடிய விடயங்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். 22வது ஆயத்தில் அல்லாஹு தாலா ஷைத்தானை பின்பற்றியவர்கள் நரகத்துக்கு தான் செல்லுவார்கள் என்ற விடயங்களையும், 23வது ஆயத்தில் மீன்கள் சொர்க்கத்தை கொண்டு அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்ற விடயங்களையும், 24வது ஆயத்திலிருந்து 27வது ஆயத்து வரைக்கும் நல்ல களிமாக்கள், நல்ல விடயங்கள் பேசுறதுடைய உதாரணமும், கெட்ட வார்த்தைக்குரிய உதாரணத்தையும் அல்லாஹ் இங்கு ஞாபகப்படுத்துகிறான். 28வது ஆயத்திலிருந்து 30வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹுடைய நிஅமத்துக்களை யாரெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன செய்வேன் என்ற விடயங்களை அல்லாஹ் பேசுகிறான். 31வது ஆயத்தில் அல்லாஹு தாலா மீன்களுடைய விதங்கள், தௌஜீஹாத்துலில் மீன், அவர்களுடைய வகைகளை பற்றி, மீன்கள் எவ்வாறெல்லாம் இருப்பார்கள் என்ற விடயங்களை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். 32வது ஆயத்திலிருந்து 34வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹுடைய குதிரத்தை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். 35வது ஆயத்திலிருந்து 41வது ஆயத்து வரைக்கும் இந்த சூராவுடைய பேர் அதனால் தான் வந்தது என்பதாக உலமாக்கள் எழுதுகிறார்கள். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை பற்றி அல்லாஹ், முனாஜாத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிஹி, ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய ரப்பிடம் கேட்ட அந்த முனாஜாத்துடைய விடயங்களை பற்றி அல்லாஹ் 35வது ஆயத்திலிருந்து 41வது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் பேசுகிறான். அதாவது ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பி ஜல் ஹாதல் பலத ஆமினா, எங்களுக்கு இந்த மக்காவுடைய இடத்தை புனிதமாக, அச்சம் தீர்ந்த இடமாக ஆக்கித்தாயா அல்லாஹ் என்பதாகவும், ரப்பி இன்னஹுன்ன அவுதுலல்ன கதீர மினன் நாஸ் ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி ஒமன் அசானி ஃபஇன்னக கஃபூர் ரஹீம். யா அல்லாஹ், மக்கள் அதிகமானவர்கள் வழிகேட்டில் இருக்கிறார்கள், யாரெல்லாம் எங்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் என்னோட ஆக்கிரு, யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ அவர்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸரஅ, ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த இடத்தில் விற்று போனதுக்கு பின்னால் நான் என்னுடைய பிச்சலங்களை எந்த ஒரு தண்ணீர், எந்த ஒரு புட்களும் இல்லாத இடத்தில் விட்டு சென்றிருக்கிறேன், நீ அவர்களை பாதுகாத்திரு என்ற துஆவை கேட்டார்கள். இந்த பைத்திகல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத்த ஃபஜ்அல் அஃஇதத்தம் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினத் தமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். அந்த இடத்தை புனிதமாக ஆக்கிரு, மக்களை அந்த இடத்தின் பக்கம் அவர்களுடைய உள்ளங்களை ஆக்கிரு என்பதாக கேட்டார்கள். ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வமா நுஅலின் வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹப லி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக். ஹசரத் இப்ராஹிம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர்களை அல்லாஹ் இங்கு ஞாபகப்படுத்துகிறான். இன்ன ரப்பி லசமீஉ துஆ ரப்பி ஜஅல்னி, அல்லாஹ் எங்களை ஆக்கிரு முகீமஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டக்கூடியவராக, வமின் துர்ரியத்தினும் என்னுடைய பிச்சலங்களையும், ரப்பனா வ தகப்பல் துஆ ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். அல்லாஹ் இந்த சூறாவிலே எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம், துஆ கேட்பது எவ்வாறு, துஆவுக்கு முன்னால் அல்லாஹ்வை புகழ்வது, இஸ்திக்ஃபார் செய்வது, அந்த போன்ற விடயங்களை பற்றியெல்லாம் இந்த ஆயத்துக்களில் துஆ கேட்பது எவ்வாறு என்பதை பற்றியும், ஒரு நபியுடைய துஆ என்ன என்பதை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு கடைசி ஆயத்துக்களில் 42வது ஆயத்திலிருந்து 52வது ஆயத்து வரைக்கும் அநியாயக்காரர்களுடைய தண்டனை என்ன, அவர்கள் இவ்வாறு தான் என்பதாக பேசிவிட்டு, வக்கது மக்கரு மக்ரஹும், அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள், வ இந்தல்லாஹி மக்ரஹும், அல்லாஹுக்கு அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹுடைய சூழ்ச்சி, அல்லாஹ் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்தால் அவர்கள் தாங்க மாட்டார்கள் என்ற ஆயத்தை கொண்டு அல்லாஹ் அதுக்கு பின்னால் ஒரு அஸ்மாவுல் ஹுஸ்னா இன்னல்லாஹ் அசீசுன் துன்திகாம் என்பதாக அல்லாஹ் பாவிக்கிறான். அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா இந்த சூறாவுடைய கடைசி ஆயத்தை முடிக்கிறான். ஹாதா பலாகுன் லின்னாஸ், இது மக்களுக்கு ஒரு எத்தி வைப்பாகும். வலியுந்திரு பிஹி வலியஅலமு அன்னமா ஹுவ இலாஹும் வாஹித், அதாவது அல்லாஹ் தான் ஒருவன், அல்லாஹுடைய தௌஹீதை பற்றி, தஅவத்தை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு, வலியذكر உலுல் அல்பாப், இது புத்தியுடையவர்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி என்பதாக இந்த சூறாவை முடிக்கிறான். எனவே இந்த சூறாவில் நிறைய படிப்பினைகள் உள்ளது. எனவே நாமும் இந்த சூறாவை ஓதி மற்றவர்களுக்கும் ஓதி
இந்த சூறாவுடைய அனைத்து பலன்களையும் எடுத்து இந்த சூறாவுடைய மிக முக்கியமான ஆயத்தான் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான், நாங்கள் நிராகரித்தால் அல்லாஹ் அவனுடைய வேதனை இறக்குவான் என்ற விடயங்களை நாம் எடுத்து அல்லாஹுடைய நிஅமத்துக்களுக்கு நன்றி செலுத்தி வாழ்வோமாக. அடுத்த சூறாவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.